எல்லோருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தட்டைக்கொட்டை புளி குழம்பு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தட்டைக்கொட்டை, ஒரு தட்டைப்பயிறு எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், ஒரு டம்ளரு தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளருங்கிறத விட 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கணும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கைப்பிடி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இந்தளவு வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. தேங்காயை பச்சையாக தான் போட போகிறேன், இதுக்குள்ளேயே போட்டு போகிறேன். பொடி நானே அரைச்சி வச்சது, அதில் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வேணால் கடையில் விற்கிற குழம்பு மிளகாய் தூள் வாங்கி போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி போதும், அது பச்சையாக தான் போட்டு செய்ய போகிறேன், அதை வறுக்கல. கருவேப்பிலை போட்டேன், பூண்டு 4 பச்சை, வறுக்க வேண்டாம், இல்லை வறுத்து ஆஃப் பண்ணிவிட்டு போடுறேன். பொடியும் 4 ஸ்பூனுக்குள்ளே போட்டு போகிறேன். கருவேப்பிலை 4-5 கொத்து மணமாக இருக்குங்கிறக்காக, வாசனையாக இருக்குங்கிறக்காக நான் நிறைய போடுவேன், போட்டுக்குங்க. பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க விட்டுறலாம். பச்சையாக போட்டால் அது வாசனை நல்லாயிருக்கும், வறுத்து போட்டால் வாசனை கம்மியாக இருக்கும். நான் பச்சையாக போட்டுருவேன். குழம்ப தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கலாம். கடுகு, வெங்காயம், தீ வதக்கி விட்டுட்டு காய் போட்டுடலாம். மிளகாய் இருக்கிறவே அதில் பொடியிலே இருக்கிறது, நான் மிளகா சேர்த்துக்கல. வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டு. காய், அரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. மிளகு சாந்து மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அந்த தட்டைப்பயிறு வேக வச்சதுக்கு அதை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். புளி உள்ளேயே போட்டு அரைச்சிட்டு நான் இப்போ அந்த மிளகையும் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாம். திக்காகவே இருக்கணும் குழம்பு. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, திக்காக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கணும், சரியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் போது இது கழுவி ஊற்றுறோம் இல்லையா, மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றிடுங்க. நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கிற குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு இதே மாதிரி வந்துச்சான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாவே போது. இறக்கிடலாம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.